ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், உங்களோட யூடியூப்பில் காப்பிரைட் மேட்ச் டூல்னா என்ன, எப்படி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கிளப்பலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட யூடியூப் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மானிட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருந்தால் உங்களுக்கு காப்பிரைட் மேட்ச் டூல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் காப்பிரைட் அப்படிங்கிறத வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அண்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆன சேனலுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல்லேருந்து யாரையோ வந்து அவங்களோட சேனலில் ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ், அதாவது உங்களுடைய வீடியோ மேட்சிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து மேட்ச் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டேஷ்போர்டில் வந்து மேட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை சேனல்ஸில் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட மேலே வந்து பார்த்திங்கன்னா சேனல் அப்படிங்கிறது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரண்ட் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க. ஸோ அவங்க சேனலை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த வீடியோக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேனலுக்கு மெயில் மூலிமா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இதுமாரி நீங்கள் வந்து என்னோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறீங்க, நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்னிங் மாரி வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்களோட சேனலும் விசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனலுக்குள்ளார டேஷ்போர்டுக்குள்ளார போயிடும். ஸோ நம்ம சேனலோட ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ரீஅப்லோட் பண்ணிட்டாரு. ஸோ 100% வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மெயில் மூலிமா ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ அவர் ரிமூவ் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அட்டன் டைமில் எடுத்த உடனே நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த 7 days ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 7 நாளுக்குள்ளார அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரியும் வந்து நீங்கள் வந்து ஆக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரோட சேனலில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இஎம்ஐ வந்து ஸ்டாப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்காரு. நான் வந்து மொரட்டோரியம் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் மட்டும் மாற்றிட்டு என்னோடய வீடியோஸை அப்படியே ரீஅப்லோட் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் நம்மளுடைய ஓனர்ஷிப்போட இந்த டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி வரணும்னா, ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வீடியோ ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு நான் அந்த எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் இந்த ஃபார்முக்கு. ஸோ இந்த ரெக்வஸ்ட் வீடியோ ரிமூவல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அந்த சேனலுக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களுக்கு 7 நாள் 7 days வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து கொடுக்கலாம். அந்த 7 நாளுக்குள்ளார அவங்க வந்து ரிமூவ், அதான் உங்களுடைய வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைக்காக வந்து எங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ நீங்கள் சேனல் வச்சுக்கிறீங்க, என்ன வந்து முடிவு எடுத்தாலும் நீங்கள் தான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து உங்ககிட்டே வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரியேட்டருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் மெயில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அந்த சேனலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வீடியோ ரிமூவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முக்குள்ளார போயிடும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி என்னன்னு கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் அட்ரஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி என்ன, பின்கோடு என்ன அப்படிங்கிறத வந்து இதில் வந்து வேணா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஃபுல் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நான் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்க போகிறதில்ல, மெயிலில் தான் ஃபஸ்ட்டு வந்து சென்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதாவது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவல் டைம்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் சென்டிங் 7 days நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போகாது. 7 நாளுக்குள்ளார எந்த சேனலுக்கு வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளார அவங்க வந்து எந்த ரியாக்ஷன் எடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் உடனே ரெக்வஸ்ட் பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உடனே வந்து போயிடும். ஸோ அதை வந்து
கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ஸோ உங்களுடைய பேர் போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டீங்களா? ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு, அந்த சேனல் வச்சுக்கிற ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓனர் வந்து எந்த ரியாக்ஷனுமே எடுக்கல, அந்த வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்காக வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து காப்பிரைட் வந்து ஸ்ட்ரைக் வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காப்பிரைட் டூல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் மேட்ச் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 10% உங்களோட வீடியோஸ் வந்து எடுத்திருந்தாலும் நீங்கள் நினச்சா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கூட கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட ஓனரை வந்து பொறுத்து, ஸோ அவரோட மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயில் மூலிமா வந்து அவருக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போகாது. யூடியூப் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாரி வந்து போகும். இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனலில், அதாவது பிரபு டெக் என்னோட சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வந்து இந்த வீடியோஸ் வந்து காப்பிரைட் வந்து பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாரி ஸோ யூடியூப் தரப்புலேருந்து அந்த சேனலுக்கு வந்து சென்ட் பண்ணப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கிரியேட்டர் வந்து பார்த்துட்டு இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாட்மெண்ட் மெசேஜ் மாரி எடுத்துகிட்டு அந்த வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி டெலீட் பண்ணால் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி இந்த மெயில் வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து அந்த சேனலுக்கு வந்து அனுப்புவாங்க. இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரபு டெக் சேனல்லேருந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காப்பிரைட் வந்து பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சைட்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ அதை பார்த்துட்டு அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணிட்டாரா, ஓகே. அப்படி டெலீட் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் வந்து காப்பிரைட் வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த காப்பிரைட் மேட்ச் டூலில் எந்த ஒரு வீடியோஸுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரிமூவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருந்தீங்களா, அந்த ரெக்வஸ்ட் ரிமூவலில் இருக்கும். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சும் ஒரு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்களா அந்த மெசேஜில் உங்களுக்கு வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த 4 ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸில் எப்பப்பெல்லாம் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணி நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேஷன் பாலிசியில் வந்து நீங்கள் வந்து மாட்டிங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த சேனலுக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் மட்டும் வந்து போடுங்க, மானிட்டைசேஷன் கிடைக்கிற வழியினாச்சும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூவில் வந்து செலக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதேமாதிரி தான் வந்து கூகுளும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதில் மானிட்டைசேஷன் வாங்குற வழினாச்சும் வந்து உங்களுடைய சேனலை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு பண்ணாலும் ஒன்றும் அவ்வளோக்கா வந்து பெருசாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அது வந்து க்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்